நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிந்தனை ஒவ்வொன்றும் ஒரு விதை. நீ இன்று எதை விதைக்கின்றாயோ அதுவே நாளை மரமாக வளரும். அதனால் நீ உன் சிந்தனையை தேர்வு செய்வதில் நீ கவனமாக இரு. சிந்தனையை தூய்மையாக்குவது தியானம் அல்ல, தியானத்துக்கே அடிப்படை தூய சிந்தனைதான். விவேகமான சிந்தனை வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். எந்த சிந்தனை உன்னை பலப்படுத்துமோ அதை நீ பிடித்துக்கொள். உன்னை பலவீனப்படுத்தும் சிந்தனையை விட்டுவிடு. இதுதான் விவேகானந்தர் தந்த வழி. சிந்தனை ஒரு மின்னல் போல, அதை பிடிக்க முடியாது, ஆனால் திசை திருப்ப முடியும். அந்த திசைதான் உன் விதியை எழுதும். சிந்தனைகள் மாறினால் முகமும் மாறும், முகம் மாறினால் வாழ்க்கையும் மாறும். உள் சிந்தனை வெளி உலகை வடிவமைக்கின்றது. வெளி எதிரிகள் குறைவு, உள் சிந்தனைகள் தான் பெரிய எதிரி. அதனால் மனதை வெல்ல கற்றுக்கொள். எதிர்மறை சிந்தனை ஒரு விஷம். அது மெதுவாக ஆன்மாவை சோர்வடைய செய்யும். அதற்கு மருந்து நேர்மறை சிந்தனை. அதை வளர்த்துக்கொள். நேர்மறை சிந்தனை வளரும்போது மனம் அமைதியாகும். அமைதி சக்தியாக மாறும். மனம் ஒரு குதிரை, சிந்தனை அதன் கட்டுப்பாடு. அதை சரியாக பிடித்தால் பயணம் இனிமையாகும். சிந்தனையை கட்டுப்படுத்துவது ஒரு திறமை. அது உள் ஒழுக்கத்தின் கலை. வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் இதை பயிற்சி செய். தூய்மையான சிந்தனை தெய்வீக சக்தியை ஈர்க்கும். அழுக்கான சிந்தனை துயரத்தை ஈர்க்கும். உன் சிந்தனைதான் உன் பிரபஞ்சம். அதை நீயே உருவாக்குகிறாய். அதில்தான் நீயே வாழ்கிறாய். அதனால் உன் சிந்தனை தூய்மையாக இருக்கட்டும். ஒரு நிமிடம் கோபமாக சிந்தித்தால் அதற்கு 10 நிமிடம் கவலை உண்டாகும். சிந்தனையை சமநிலையாக்கிவிடு. ஒவ்வொரு நாளும் உன் சிந்தனையை சோதித்துப்பார். இது என்னை உயர்த்துகிறதா அல்லது தள்ளுகின்றதா? உன்னை உயர்த்தும் சிந்தனையை மட்டும் பிடித்துக்கொள். நீ சிந்திக்கும் விதம் உன் முகத்திலே எழுதப்பட்டிருக்கும். அதனால் சிந்தனை அழகாக இருந்தால் முகமும் ஒளிவிடும். இதுவே இயற்கையின் சட்டம். சிந்தனையை சரியான பாதையில் செலுத்தினால் சக்தி பெருகும். அதுவே சிந்தனை கட்டுப்பாடு. மனதில் வரும் ஒவ்வொரு சிந்தனையும் நம்ப வேண்டியதில்லை. சில சிந்தனைகள் சோதனைக்கும் வரும். அதனை அடையாளம் காண்பது ஞானம். சிந்தனை ஒரு கண்ணாடி போல. நீ எதை நினைக்கின்றாயோ அதையே அது திருப்பி காண்பிக்கும். சிந்தனை வலிமையாக இருந்தால் விதியும் வளைந்துவிடும். விதி எழுதுவது கடவுள் அல்ல, நம் சிந்தனைதான். மனம் உன்னை ஏமாற்றாது. ஆனால் சிந்தனையின் திசை தவறினால் எல்லாம் மாறும். அதனால் அதை நியமனப்படுத்து. சிந்தனை சூரிய ஒளி போல. நல்லதாக இருந்தால் ஒளி தரும், தவறானதாக இருந்தால் எரிக்கும். ஒவ்வொரு காலையும் உன் சிந்தனையை கவனிப்பது ஒரு தியானம். அது உன் நாளை உருவாக்கும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். சிந்தனையை தூய்மையாக்கினால் சொல்லும் வார்த்தையும் நன்னீராய் மாறும். சிந்தனை கட்டுப்பாடு என்பது ஒரு நாள் வேலை இல்லை, அது தினசரி பயிற்சி. அந்த பயிற்சி தான் சாமர்த்தியம் தரும். உன் சிந்தனையில் அமைதி இருந்தால் சூழல் கலவரமாக இருந்தாலும் நீ அமைதியாக இருப்பாய். அதுவே உண்மையான சக்தி. சிந்தனையை வெல்லும் வலிமை தன்னம்பிக்கையில்தான் உள்ளது. அதை வளர்த்தால் மனம் அடங்கிவிடும். ஒரு மனிதனுக்கு தவறான சிந்தனை வருவது இயல்பு. ஆனால் அதில் தங்கிவிடாதே, அதை கவனித்துக்கொள். அதுதான் யோகத்தின் ரகசியம். மன அமைதிக்கு மருந்து தேடாதே, சிந்தனையை சரிசெய். அமைதி தானாக வரும். சிந்தனை எவ்வளவு தூய்மையோ உன் செயல்களும் அவ்வளவு நியாயமானவை. அதுதான் வாழ்க்கையின் ஒழுங்கு. நீயே உன் சிந்தனையின் காவலன். அதை யாருக்கும் ஒப்படைக்காதே. அதுதான் சுயமரியாதை. மனம் சிதறும் போது அதை தடுக்காதே. அதை மெதுவாக சிந்தனையால் திசை திருப்பு. அதுதான் தியானத்தின் கலை. சிந்தனை ஒரு வித்தை. அதை கற்றுக்கொண்டால் துன்பம் குறையும். அதை கையாள முடியாதவன் என்றும் கலக்கமடைவான். நல்ல சிந்தனையை மனதில் பதித்துவிடு. அது வேரூன்றி வளரட்டும். அப்போதுதான் பழக்கம் மாறும். சிந்தனை வழி தவறினால் உணர்ச்சி குருடாகும். உணர்ச்சி குருடானால் செயல் தவறும். நீ உன் சிந்தனையை கவனித்தாலே அது மெதுவாக அடங்கிவிடும். கவனம்தான் கட்டுப்பாட்டின் ரகசியம். எதிர்மறை சிந்தனை வந்தால் அதோடு போராடாதே, அதை கவனித்திடு. அது தானாக போய்விடும். அதுதான் மனதின் இயல்பு. சிந்தனை ஒரு விதை என்றால் செயல் அதன் கனியாகும். விதையை கவனித்து வை, கனி நல்லதாக வரும். இதுதான் வாழ்க்கையின் விதி. சிந்தனை எங்கே இருக்கின்றதோ அங்கேயே உன் ஆற்றலும் செல்கின்றது. அதனால் உயர்ந்த சிந்தனையை வளர்த்துக்கொள். உணர்ச்சி பெருக்கெடுக்கும் போது சிந்தனையை மாற்று. உணர்ச்சி தானாக மாறும். அதுதான் யோகத்தின் நுட்பம். சிந்தனை உன்னை மேலே இழுக்கட்டும். அது தாழ்த்தும் திசையில் வெல்ல விடாதே. நம்பிக்கைதான் சரியான திசை. வெளியில் கலக்கம் இருந்தாலும் உள் சிந்தனை அமைதியாக இருந்தால் உன்னை யாரும் அசைக்க முடியாது. மனிதன் கடவுளாக மாறுவது சிந்தனையில்தான் தொடங்குகின்றது. உயர்ந்த சிந்தனைதான் ஆன்மீகத்தின் முதல் படி. சிந்தனை குழப்பமாக இருந்தால் முடிவும் தவறும். அமைதியாக இருந்தால் தீர்வு தெரியும். அமைதிதான் புத்திசாலித்தனம். சிந்தனை தூய்மையாக இருந்தால் சொல் நிதானமாக இருக்கும். சொல் நிதானமாக இருந்தால் செயல் உறுதியாக இருக்கும். அதுதான் வெற்றியின் அடித்தளம்.
மனதை அடக்க நினைக்காதே, புரிந்து கொள். அது பயம் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு சாந்தமான சிந்தனையை கொடு. சிந்தனை ஓடு மாறாக இருந்தால் வெள்ளம் வரும். அதை வழி திருப்பினால் தோட்டம் வளரும். உன் சிந்தனையில்தான் உன் விதி மறைந்திருக்கின்றது. அதை கவனமாக தேர்ந்தெடு. விவேகமே காவலன். நல்ல சிந்தனை வளர்வதற்கு மனம் அமைதியாய் இருக்க வேண்டும். அமைதி ஒரு நிலை அல்ல, அது ஒரு பயிற்சி. கெட்ட நினைவுகள் வந்தால் உடனே வேறொரு செயலில் ஈடுபடுங்கள். மனம் வழிமாறும். நல்ல புத்தகங்களை படியுங்கள். நல்ல சொற்கள் நல்ல சிந்தனையை பரப்பும். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாக இருந்தால் கெட்ட சிந்தனை உங்களை தொட முடியாது. மனம் கெட்ட சிந்தனையால் மாசாகாது. நீ அதை கவனிக்காமல் விட்டால்தான் மாசாகும். சிந்தனை என்னும் நுழைவு வாசலில் காவலனாய் இரு. நல்லதை அனுப்பு, கெட்டதை திருப்பு. ஒவ்வொரு கெட்ட எண்ணத்திற்கும் நான் இதை ஏற்க மாட்டேன் என்ற தைரியம் போதும். ஒவ்வொரு நொடிக்கும் சிந்தனைகள் மழை போல் விழும். நல்லதை சேமி, கெட்டதை வடிகட்டிவிடு. ஒவ்வொரு கெட்ட சிந்தனைக்கும் ஒரு நல்ல செயல்தான் தீர்வு. அதை செயலால் நசுக்கிவிடு. மனதில் கோபம் வந்தால் உடனே ஆழ்ந்த மூச்சு எடு. அது சிந்தனை திசையை மாற்றும். சிந்தனைதான் மனிதனின் விதி. அது உயர்ந்தால் வாழ்க்கையும் உயரும். தீய சிந்தனை என்பது மெதுவாக விஷம் போல் உன்னை அழிக்கும். நல்ல சிந்தனையுடன் வாழும் மனிதன் தோல்வியையும் வெற்றியாக்குவான். ஒரு நாள் முழுக்க என்ன நினைக்கிறோம் என்பதே நம் நாளைய வாழ்க்கை. மனதை அடக்குவது மலை ஏறும் காரியத்தை காட்டிலும் கடினம், ஆனால் சாத்தியம். கவனத்தை ஒரே சிந்தனையில் நிறுத்துவது சக்தியின் உச்சம். உன் மனம் உனக்கு அடிமையாக மாறும் வரை பயிற்சியை விடாதே. வெளி உலகம் மாற்ற முடியாது, ஆனால் சிந்தனையை மாற்ற முடியும். சிந்தனை தெளிந்தால் முடிவுகள் துல்லியமாகும். மனம் உன்னை கட்டுப்படுத்தினால் அது சிறை. நீ அதை கட்டுப்படுத்தினால் அது வலிமை. தியானம் என்பது சிந்தனையை அமைதியாக்கும் கலை. ஒவ்வொரு காலை எழுந்ததும் மனதை நல்ல சிந்தனையால் தொடங்கு. நல்ல சிந்தனை என்றால் அதற்குள் ஒரு ஆசீர்வாதம் மறைந்திருக்கின்றது. பிறரை குறை கூறுவது சிந்தனையின் பலவீனம். உன்னை திருத்துவது பலம். சிந்தனையை மாற்றியவனே விதியை மாற்றியவன். கவலை ஒரு சிந்தனையின் பழக்கம்தான். அதை மாற்று, அமைதி வரும். சிந்தனையில் அமைதி இருந்தால் செயலில் ஆற்றல் வரும். ஒவ்வொரு நிமிஷமும் மனதை விழிப்புடன் கவனித்தால் அதிசயம் நடக்கும். உன் சிந்தனை உன்னை கட்டி எழுப்பட்டும், கட்டி போட விடாதே. மனம் அலைப்பாயும் கடல். தியானம் அதன் அலைகளை அமைதியாக்கும் காற்று. நிம்மதியை தேடாதே, சிந்தனையை தூய்மைப்படுத்து. நிம்மதி தானாக வரும். ஒவ்வொரு செயலும் ஒரு சிந்தனையில் இருந்துதான் பிறக்கின்றது. அதனால் அதை தூய்மையாக்கு. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே நீ, அதுவே உன் உருவம். சிந்தனை தெளிவில்லாமல் எந்த வெற்றியும் நீடிக்காது. மன அமைதி என்பது எந்த நிலையிலும் தெளிவாய் சிந்திக்கும் திறன். ஒரு நல்ல சிந்தனை 1000 தீய சிந்தனைகளை கரைக்கும். சிந்தனை மாறினால் மனம் மாறும். மனம் மாறினால் வாழ்க்கை மாறும். நம்பிக்கை என்பது சிந்தனையின் உயர்ந்த வடிவம். உன் சிந்தனை உன்னுடைய உள் உலகத்தை உருவாக்குகின்றது. மனம் அமைதியாக இருந்தால் எந்த சிக்கலும் தீர்வாகும். சிந்தனை அமைதி பெறும் பொழுது ஆவி பிரகாசிக்கின்றது. உன் மனம் உன்னிடம் நம்பிக்கை வைக்கும் போது அதிசயம் தொடங்கும். சிந்தனையை மாற்று, வாழ்க்கை மாறும். நன்றி, வணக்கம்.